2016ஆம் ஆண்டு கியூபா தலைநகர் ஹவானாவில் தங்கியிருந்த அமெரிக்கா மற்றும் கனடா தூதரக அதிகாரிகள் சிலருக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. காதில் உரத்த சத்தம் கேட்பது, தலைவலி, தலையில் அழுத்தம், குமட்டல், சோர்வு, நினைவாற்றல் இழப்பு, மூளையில் அசாதாரண உணர்வு போன்றவை அறிகுறிகளாக தென்பட்டன. நுண்ணலைகள் தாக்குதலால் இந்த நோய் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகித்த அமெரிக்கா தொடக்கத்தில் கியூபா மீது குற்றம் சாட்டியது. இதனை அப்போதே மறுத்தது கியூபா. இருப்பினும் முதலில் தொற்று கண்டறியப்பட்ட ஹவானா நகரின் பெயரிலேயே இந்த நோய் தொற்றை அழைக்கத் தொடங்கியது அமெரிக்கா. ஆனால் அதன் பிறகு சீனாவில் தங்கியிருந்த அமெரிக்க தூதரக அதிகாரிகள் சிலருக்கும் ரஷ்யாவில் அமெரிக்க CIA அதிகாரிகள் சிலருக்கும் இதே பாதிப்பு கண்டறியப்பட்டது. கியூபாவுக்கு அடுத்தபடியாக ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் அமெரிக்க அதிகாரிகள் பலர் ஹவானா தாக்குதலுக்கு ஆளாகினர். இந்த மாத தொடக்கத்தில் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் சிங்கப்பூர் செல்லும் சில மணி நேரங்களுக்கு முன்பு சிங்கப்பூரில் உள்ள அமெரிக்க தூதரக அதிகாரிக்கு ஹவானா தாக்குதல் பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் கமலா ஹாரிஸின் பயணம் சில மணி நேரங்கள் தாமதமானது. அதேபோல கடந்த 7ஆம் தேதி இந்தியா வந்த பில் பர்ன்ஸ் தலைமையிலான அமெரிக்க CIA குழுவில் ஒருவருக்கு ஹவானா தாக்குதல் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியாவில் இந்த தாக்குதல் கண்டறியப்படுவது இதுவே முதல் முறை. பலத்த பாதுகாப்புகளையும் மீறி இந்த தாக்குதல் நடந்துள்ளது. இதுவரை உலகெங்கும் 200க்கும் அதிகமான அமெரிக்க அதிகாரிகள் இப்பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். நட்பு நாடுகள், எதிரி நாடுகள் என்ற பாரபட்சமின்றி அனைத்து நாடுகளிலும் அமெரிக்க தூதரக மற்றும் CIA அதிகாரிகளை குறிவைத்து நிகழ்த்தப்படும் இந்த தாக்குதல் அமெரிக்காவை கதிகலங்க வைத்துள்ளது. இதுகுறித்து தீவிர சோதனையில் இறங்கிய அமெரிக்காவுக்கு இந்நாள் வரையிலும் மூல காரணத்தை கண்டுபிடிக்கவே இயலவில்லை. இருப்பினும் இது மைக்ரோவேவ் தாக்குதல் என்பதையும் ஒருவித சோனிக் சாதனத்தை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் அமெரிக்க ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தனர். இந்நோய்க்கு முறையான சிகிச்சை முறையையும் மருத்துவர்களால் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதில் சிலருக்கு மூளை கோளாறு, நினைவுத்திறன் இழப்பு போன்ற பிரச்சனைகள் நாள்பட்ட நோய்களாக மாறிவிட்டதும் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. 1976ஆம் ஆண்டில் சோவியத் யூனியன் மைக்ரோவேவ் ஆயுதங்களை பயன்படுத்துவதாக அப்போது அமெரிக்க புலனாய்வுத்துறை சந்தேகங்களை வெளிப்படுத்தியது. எனவே தற்போதும் ரஷ்யா மீது இந்த தாக்குதல் தொடர்பாக அமெரிக்கா சந்தேகம் எழுப்பியுள்ளது. ஆனால் இது இயற்கையா? அப்படியானால் அமெரிக்கர்கள் மட்டும் பாதிக்கப்படுவது ஏன்? அல்லது திட்டமிட்டு நடத்தப்படும் செயற்கை தாக்குதலா? நடத்துவது தனிநபர்களா அல்லது ஏதேனும் ஒரு நாடா என்ற கேள்விகளுக்கும் அதிகாரப்பூர்வ பதில் இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.